நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளில் சிக்கல், நீதி அமைச்சர் அதிர்ச்சி தகவல். கோர விபத்தில் நண்பர்கள் இருவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கம்பகாவில் 10 மணி நேரம் நீர்வெட்டு. நாட்டில் தினமும் 8 உயிர் மாய்ப்புகள் பதிவு. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி. மகரகம துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம். யாழில் 16 வயது சிறுவனுக்கு நடத்தப்பட்ட கொடூரம், வீட்டுக்குள் புகுந்து அடாவடி. தொடர்பட விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திகா குறிப்பிட்டுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அறிக்கையை சில தெரிவுபடுத்தி முன்வைத்துள்ளதாகவும் நஜித் இந்திகா குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டண குறைப்பு திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் தெரிவுபடுத்தி மின் கட்டணத்தை குறைப்பது சாத்தியமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக மின்சார கட்டணங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்ததாகவும் அதன் கடுமையான தாக்கத்தை மின்சார சபை இன்னும் எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து மக்கள் நிலையான மின்சார கட்டண குறைப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திகா மேலும் தெரிவித்துள்ளார். சட்டம் அதிபர் திணைக்களத்தால் 2022 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் இல்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது முஜிபுர் ரஹ்மான் 2015 முதல் 2019 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஊழல், மோசடிகள் மற்றும் படுகொலைகள் தொடர்பில் அரசியல்வாதிகள், அரசு அலுவலர்களுக்கு எதிராக சட்டம் அதிபர் திணைக்களத்தால் 2022 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை என்ன, அவற்றில் இன்றளவில் நிறைவடைந்துள்ள வழக்கு விசாரணைகளின் எண்ணிக்கை என்ன, அவ்வழக்கு யாவை, வழக்குகளின் சட்டத்துறை தலைமை தளபதியினால் மீளப்பெறப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை என வினவியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர், முன்வைக்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது. ஏனெனில் 2015 முதல் 2019 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஊழல், மோசடிகள் மற்றும் படுகொலைகள் தொடர்பில் அரசியல்வாதிகள், அரசு அலுவலர்களுக்கு எதிராக சட்ட அதிபர் திணைக்களத்தால் 2022 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பில் எவ்வித தரவுகளும் கிடையாது. சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது அரசியல்வாதிகள், அரசு அலுவலர்கள் என்று வகைப்படுத்தப்படுவதில்லை. அது தவறானது. பொதுவான நிரல்படுத்தலே குற்றங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது என கூறியுள்ளார். அனுராதபுரத்தில் விபத்தில் சிக்கிய நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கலேன் பிந்துனுவ கெகிராவ பிரதான வீதியில் ஜக்கல்ல 22வது சந்தை பகுதியில் நேற்று முன்தினம் விபத்து ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வீட்டின் வாயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்களும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் கலேன் பிந்துனுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் கலேன் பிந்துனுவ மகரப்பே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஜனக சம்பத் மற்றும் ஹேஷான் இசாரா ஆகிய இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கலேன் பிந்துனுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
அதன்படி 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இம்மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 3ஆம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பஹா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் 10 மணி நேரம் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நீர்வெட்டு எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அமல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நிட்டம்புவ கந்தகேன கோங்கஸ்தெனிய பின்ன கொள்வத்த கோளவத்த கொரகத்தெனிய ரண பொக்குணகம பெடலிய அத்தனகல்ல பஸ்யாள உராபொல திக்கந்த மிவிட்டி கம்மணம் மாகிம்புல மாத்தளன கற்கள்ள அளவள்ள கலப்பிட்டிய மற்றும் எல்லமுள்ள ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 8 உயிர் மாய்ப்புகள் பதிவு செய்யப்படுவதாக தேசிய மனநலம் நிறுவனத்தின் மனநல மருத்துவர் சஜீவன் அமரசிங்க தெரிவித்துள்ளார். 1996ஆம் ஆண்டில் உயிர் வாய்ப்புகளின் அடிப்படையில் உலகில் 2வது இடத்தில் இருந்ததாகவும் அப்போது 1,47,000 என்ற அளவில் உயிர் வாய்ப்புகள் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவுகளால் தாம் மிக குறைந்த நிலைக்கு வந்துள்ளோம். அப்போது அது 1,15,000 என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இது வருடத்திற்கு 3,500 உயிர் மாய்ப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்படுவதை காட்டுகிறது என தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல மருத்துவர் சஜீவன் அமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் இது அதிகரிக்கவில்லை. எனினும் இது ஒரு நாளைக்கு சுமார் 8 உயிர் மாய்ப்புகள் பதிவாகுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த உயிர் மாய்ப்புகள் மாணவர்களிடையே அதிகரித்திருப்பதாகவும் மாணவர்கள் அதிகம் உயிர் மாய்ப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் பிரபலமானவை மட்டுமே ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. இன்னும் பல உயிர் மாய்ப்புகள் வெளியில் தெரிவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்த 20% வரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இலங்கை மீது அமெரிக்கா 44% வரியை அறிவித்தது. அதனையடுத்து வரிகளை குறைக்க அமெரிக்கா வர்த்தக பிரதிநிதியுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதற்கமைய வரி விகிதம் 30% குறைக்க முடிந்தது. மீண்டும் வரி விகிதத்தை குறைக்க அரசாங்கம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இதன் காரணமாக இலங்கை மீது விதித்த வரி விகிதம் 20% அமெரிக்க ஜனாதிபதியால் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ளும் வகையில் ஐரோப்பா, ஆசியா மற்றும் பிற சர்வதேச சந்தைகளில் ஏற்றுமதி சந்தையை பன்முகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் ஏற்றுமதி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அமெரிக்க வரிகளின் தாக்கத்தை சமாளிக்க ஏற்றுமதி துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஏற்றுமதி அதிகார சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். மகரகம நவீனவில் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் காயமடைந்தவரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் பருத்தித்துறை சாரையடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த இனம் தெரியாத கும்பலால் அங்கிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது 16 வயது சிறுவன் ஒருவன் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். பரணி பகுதியைச் சேர்ந்தவர்களே குறித்த கும்பலுடன் வந்து தமது வீட்டில் உள்ளவர்களை தாக்கியதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்ட போது குறித்த கும்பலை கூட்டி வந்தவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் சிறுவன் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.